அனைத்து டிவோட்டி நேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள். 2025 ஏற்படக்கூடிய குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த குரு பெயர்ச்சி எப்போ நடக்க போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2025 மே 14ஆம் தேதி அன்னைக்கு இரவு 8 மணிக்கு ரிஷபராசியிலிருந்து மிதுன ராசிக்கு பெயர்ச்சி ஆகிறார். இந்த இடத்துல அடுத்த வருஷம் 2026 மே மாத கடைசி வரைக்கும் இருக்க போகிறாரு. மகர ராசி நண்பர்களுக்கான குரு பெயர்ச்சி பலன்கள். இந்த மகர ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு குரு பெயர்ச்சி ஆகிறார். 5ஆம் இடத்துல இருந்து வரைக்கும் உங்கள் ராசிக்கு பார்வையை கொடுத்தாரு, உங்கள் 11ஆம் இடத்துக்கு பார்வையை கொடுத்தாரு. இதனால் வரைக்கும் மரியாதை இல்லாத இடத்துல கூட இப்போ ஓரளவுக்கு மரியாதையை கொடுத்தாரு. குடும்பத்தில் குழந்தைகள் விஷயத்தில் சில தவறுகள் ஏற்பட்டிருக்கும், அதை திருத்தறதுக்கு ஒரு முயற்சியில் ஈடுபடுறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுத்தாரு. ஆனால் உங்கள் மனசுலேயே ஒரு நல்ல மாற்றத்தை கொடுத்துருப்பாரு. இப்போ குரு 6 மற்றும் 7ஆம் இடங்களுக்கு பயிற்சியாக போகிறாரு. 6ஆம் இடத்துல பயிற்சி ஆகிறாரு. 7ஆம் இடத்துக்கு அதிசார பயிற்சியாக போயிட்டு வக்கரகதியில் பின்னோக்கி வரப்போகிறாரு. இந்த காலகட்டத்தில் 2025 மேலேருந்து 26 மே வரைக்கும் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு தெளிவு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா உங்களுடைய குருவின் பார்வை 6ஆம் இடத்திலிருந்து 12ஆம் இடத்தையும் 10ஆம் இடத்தையும் 2ஆம் இடத்தையும் பார்க்க போகிறாரு. வருமானம் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, புதிய தொழில் துவங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு, நீங்கள் ஏற்கனவே பண்ணிகிட்டு இருக்கிற தொழிலில் ஒரு தெளிவை கொடுத்து சில மாற்றங்களை செய்வதற்கு உண்டான பண உதவிகளை தரக்கூடிய வகையில் தான் இருக்கும். நீண்ட நாட்களாக எனக்கு தெரிஞ்சு மகர ராசிக்கு கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு 7 வருஷமாக அவஸ்தை தான், எதை எடுத்தாலும் நெகட்டிவ் தான். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இருக்கீங்க. இப்போ குரு உங்கள் ராசிக்கு 6 மற்றும் 7ஆம் இடங்கள் இருக்கக்கூடிய வகையில் இருக்கார். 3ஆம் இடத்துக்கு சனி பயிற்சி ஆகிட்டார். 2ஆம் இடத்திற்கு ராகு வந்துட்டார். இந்த ராகுவுக்கு குரு பார்வை. இப்படி நல்ல அமைப்பு இருக்கிறதுனால உங்களை பொறுத்த வரைக்கும் 75 to 80% நல்ல பலன் தான். இந்த 75 to 80% ஏன் இந்த கம்மியாக சொல்கிறேன், 95% கொடுக்கலையா அப்படின்னு கேட்டால், குரு 6ஆம் இடத்துல இருக்கிறதுனால சிலருக்கு இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு கடன் அதிகரிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறார். கடன் அதிகரிப்பு, தொழில் விருத்தி, கடல் கடந்த பயணம் ஏற்படும். நீங்கள் வியாபாரத்துக்காகவோ இல்லை உங்களுடைய தொழிலுக்காகவோ இல்லை உங்கள் வேலைக்காகவோ ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டி ட்ரை பண்ணிட்டு இருந்தீங்கன்னா இட் இஸ் த ரைட் டைம் நீங்கள் ஃபாரின் போகிறதுக்கு. ஏன்னா 3ஆம் இடத்து சனி பார்வையும் விரயஸ்தானத்துக்கு இருக்குது. அதே சமயம் குருவின் பார்வையும் விரயஸ்தானத்துக்கு தன்னுடைய சொந்த வீட்டை பார்க்குறாரு. ஸோ நிம்மதியான தூக்கம் ஏற்படும். படுத்த ஒரு அரை மணி நேரம் தூங்குவீங்க, அந்த அரை மணி நேரமே 6 மணி நேரம் தூக்கத்துக்கு சமமாக இருக்கும். ஆனால் ஷார்ட் டியூரேஷன் ஸ்லீப்பாக இருந்தாலும் சந்தோஷமாக இருக்கும். திருமண வயதினருக்கு திருமண யோகம் கைகூடும். இன்ஃபேக்ட் இன்னும் சொல்லப்போனால் 4 வருஷமாக 5 வருஷமாக ஃபாரினில் இருக்கக்கூடிய நபர்கள் தன் மனைவியை விட்டுட்டு துபாயிலெலாம் நிறைய பேர் இருக்காங்க. எனக்கு தெரிந்த நிறைய கஸ்டமர்ஸ் என்கிட்ட இருக்காங்க. அவங்கெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு இளம் வயது ஆண் பெண்கள், அதாவது 28 வயசு 30 வயசுலலாம் அங்கே போய் வேலைக்கு போயிருக்காங்க. ஏன்னா பணம் சம்பாதிக்கணுங்கிறதுக்காக, அதாவது குடும்ப தேவைக்காக அங்கே போயிருக்காங்க. அவங்கெல்லாம் குடும்பத்தை விட்டுட்டு மனைவியை விட்டுட்டு அந்த இளம் மனைவியை விட்டுட்டு போகும்போது எந்த அளவுக்கு அவங்களுக்கு ஒரு தாபம் இருக்கும். அந்த தாபத்தை போக்கும் குரு பயிற்சியாக இந்த மகர ராசிக்கு இருக்குது. கடன் அதிகரிப்புன்னு சொன்னேன். 6ஆம் இடத்துக்கு குரு போகிறதுனால கடனை வாங்குறதுக்கு உண்டான முயற்சியில் ஈடுபட்டு அதில் வெற்றி வாய்ப்பை ஏற்படுத்தக்கூடிய உங்களுக்கு இன்ஃபேக்ட் சொன்னால் நீங்கள் கேட்கவே வேணாம், ஃப்ரெண்ட்ஸே கொண்டு வந்து கொடுப்பாங்க. டேய் வச்சுக்கோடா, என்கிட்ட ஒரு 5 லட்ச ரூபா இருக்குது, 2 லட்ச ரூபா வச்சுக்கோ, 3 லட்ச ரூபா வச்சுக்கோ, நீ எப்போ உனக்கு தேவையோ அதை அப்போ யூஸ் பண்ணிக்கோ, அதுக்கப்புறம் எப்போ தேவையில்லைன்னு உங்கள்கிட்ட பணம் வந்ததுக்கப்புறம் கொடு. உங்கள் பேரில் இருக்கக்கூடிய நன்மதிப்புக்கு உண்டான அங்கீகாரம் இப்பொழுது ஏற்படும். இதனால் உங்களுக்கு வருமானம் ஏற்படும். இதில் இன்னொரு சந்தோஷமான விஷயம்னா, உடன்பிறப்புகளுக்கு வருமானம் ஏற்பட்டு அவர்களின் உதவியும் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது. தொழில் விருத்தி, அதாவது உங்களுடைய 10ஆம் இடத்தை குரு பார்க்க போகிறாரு. தொழில் விருத்தி ஏற்படும். குருவோட பார்வை எந்த இடத்த படுதோ அந்த இடம் விருத்தி ஆகும். 10ஆம் இடத்தை பார்த்தா விருத்தி ஆறுது. அந்த 10ஆம் இடம் அப்படிங்கிறது உங்களுடைய 6ஆம் இடத்துலேருந்து 10ஆம் இடத்தை பார்க்குறாரு. கடனை வாங்கி தொழில் விருத்தி ஏற்படுத்துவீங்க, கடனை வாங்கி புதுசாக தொழில் ஆரம்பிப்பீங்க. இதில் 10ஆவதுக்கு 12ஆம் இடத்தை குரு பார்க்கறதுனால கடல் கடந்த தொடர்புகள் சந்தோஷத்தை ஏற்படுத்தும். அதன் மூலமாக வருமானத்தை தரக்கூடிய வாய்ப்பை குரு ஏற்படுத்தி கொடுப்பார். இதே சமயம் பார்த்திங்கன்னா கடல் கடந்த பயணம் ஏற்படும்னு சொன்னால் அதுவும் உங்களுடைய தொழிலுக்காக வேலைக்காக தான் இருக்கும். ஸோ மொத்தத்தில் இந்த குரு பெயர்ச்சியானது உங்களுக்கு அமோகமான பலன்களை தரக்கூடிய வகையில், குருக்கு சப்போர்ட்டாக சனி இருக்க போகிறாரு, ராகு இருக்க போகிறாரு, மற்ற கிரகங்களும் சாதகமான பலன்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்குது. இதற்கு பரிகாரம், உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகன் வழிபாடு. ஏன் அப்படின்னு கேட்டால் 6ஆம் இடம் அப்படின்னு நான் சொன்னாலே இந்த செவ்வாய் சம்மந்தப்பட்டார்னா
இந்த வருஷ ஆரம்பத்திலே செவ்வாய் ஜூன் மாதம் வரைக்கும் செவ்வாய் அங்கே தான் இருக்கார். அதனால் முருகன் சம்பந்தப்பட்ட விஷயங்களை செய்வது உங்களுக்கு அமோக பலன்களை ஏற்படுத்தும். தைப்பூசத்தன்னைக்கு வழிபாடு செய்கிறது, அதே மாதிரி வைகாசி விசாகத்தன்னைக்கு முருகனை வழிபடுறது, இதெல்லாம் பண்ணுங்கள். இதை தவிர தினமும் கந்தசஷ்டி கவச்சம், ஸ்கந்தகுரு கவச்சம் படித்து வாருங்கள். முருகனின் அருள் காரணமாக எப்படி குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே எனும் மாமந்திரம் செயல்படுமோ அது மாதிரி உங்களுக்கு குருவாக இருந்து வருவாயை ஈட்டி கொடுக்கக்கூடிய நண்பனாக இருந்து உங்களை வழிநடத்துவான் அந்த ஸ்கந்தன். மகர ராசியாகிய உங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய மாற்றம், குரு பயிற்சி எந்த மாதிரியான பலன்களை வருதுங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போங்க. முக்கியமாக பார்க்கும்போது இதுவரை உங்களுக்கு 5ஆம் பாவத்தில் இருந்தாருங்க குரு பகவான். இந்த 5ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய காலத்தில் மகர ராசிக்கு சில விஷயங்கள், தேவையற்றபடியான சில பொருட்கள் சேர்க்கை இருந்தாலும் கூட அது சரியானபடியான ஒரு பிரயோஜனமானபடி உங்களுக்கு இல்லை, சரியானபடி இல்லை. இப்போ 6ஆம் பாவத்தில் குரு இருக்கார். 6ஆம் பாவங்கிறது கடன்களை தரக்கூடிய ஸ்தானம். 6ஆம் பாவம் அப்படிங்கிறது ரோகம் அப்படின்னு ஒன்று பேர், அதாவது உடல் வியாதிகளை தரக்கூடியது. அது மட்டுமல்ல, முக்கியமாக எதிரிகளை உருவாக்கக்கூடியதும் 6ஆம் பாவம். இதெல்லாம் 6ஆம் பாவம். இதில் நீங்கள் கவனிக்கப்பட வேண்டிய முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, குரு பகவான் உங்களுக்கு 12ஆம் அதிபதி இல்லையா? 12ஆம் பாவம்ங்கிறது மறைவு ஸ்தானம். இந்த மறைவு ஸ்தானாதிபதி 6ஆம் பாவத்திலே செல்லுவது நல்லது. ஏன்னா இது ஒரு கெட்டவன் அந்த இடத்துல கெட்டிடுகிறார். அதனால கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படியான ஒரு ராஜயோக அமைப்பை இது உருவாக்கி தருதுங்க. இருந்தாலும் கூட இந்த 3ஆம் அதிபதி 12ஆம் அதிபதி 6ஆம் பாவத்தில் மறைகிறதுனால அடிக்கடி உங்களுடைய வாழ்க்கை துணைவரை பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகள் இருக்கு. நீங்கள் கணவராக இருந்தால் உங்கள் மனைவியை விட்டு பிரிந்து வெளியூர், வெளிநாடு அல்லது வெளி மாநிலத்துக்கு அடிக்கடி வேலைக்கு போகிறதுக்கோ, மனைவி உங்கள் கணவரை பிரிந்து அடிக்கடி வெளியூர், வெளிநாடு அல்லது உங்களுடைய குடும்ப வளர்ச்சிக்காகவோ வேற ஏதோ விஷயத்திற்காகவோ அடிக்கடி பிரிந்து இருக்க வேண்டிய சூழ்நிலைகளை இது உருவாக்குதுங்க. அதனால் இதில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும். ஏன்னா அந்த 3, 6 அப்புறம் 12ங்கிற அமைப்பு வாழ்க்கைத்துறை வரை அடிக்கடி பிரிந்து இருக்கக்கூடிய அமைப்பை உருவாக்கும். அல்லது இப்போ திருமணத்திற்கு துணைவரை தேடிக்கிட்டு இருக்கீங்கன்னா அது இன்னும் காலதாமதத்தை ஏற்படுத்தும். அதுவும் நீங்கள் கவனிக்கணும். அதனால் நான் மகர ராசிங்க, ரொம்ப நாளாக திருமணத்துக்கு நாள் பார்த்துக்கிட்டு இருக்கோம், திருமணத்துக்கு இதுக்காக நாங்கள் செஞ்சிட்டு இருக்கோம்னா அது மேலும் இன்னும் கொஞ்சம் அதை ட்ராக் பண்ணி இன்னும் கொஞ்சம் எழுபடியாக போவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் இதுலேயும் நீங்கள் கவனமாக இருக்கணுங்க. அப்புறம் இன்னொரு ப்ளஸ் என்னங்கிறத நம்ம சொல்லுவோம். முதல்ல ப்ளஸ் என்னங்கிறத பார்த்துருவோம். குரு பகவான் உங்களோட 6ஆம் பாவத்தில் இருந்தாலும் கூட அவர் பார்வை நன்மையைத்தான் செய்யும். அதனால தான் குரு பார்த்தால் கோடி நன்மை அப்படின்னு சொல்லுவாங்க பெரியவங்க. அந்த வகையில் குரு பகவான் சமசப்தம பார்வையாக, அது சமசப்தம பார்வை எல்லா கிரகத்திற்கும் இருக்கக்கூடியது, அந்த குரு பகவானுக்கும் இருக்குது. அந்த சமசப்தம பார்வையாக உங்களோட 12ஆம் பாவத்தை பார்க்குறாரு. இந்த 12ஆம் பாவத்தை குரு பார்க்கறதுனால என்ன நன்மை அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுடைய சேமிப்புகள் உயரும். அல்லது நீங்கள் ஏதோ ஒரு விதத்தில் முதலீடு செஞ்சுருக்கீங்கன்னா அந்த முதலீடுனால் உங்களுக்கு ரொம்ப நாளாக ஒரு பிரயோஜனமே இல்லை. ஏதோ வீடு வாங்கியிருக்கீங்க, அதில் வாடகை வரல, அல்லது ஏதோ ஒரு இடம் வாங்கி போட்டிருக்கீங்க, அதனால் உங்களுக்கு திரும்ப ஏதோ ஒரு பிரயோஜனமே இல்லை. அதனால் மேற்கொண்டு அந்த இடத்த பராமரிக்கணும் அல்லது அந்த வீட்டை பராமரிக்கணும், செலவு தான் ஆகுது. ஒரு பிரயோஜனமான பிரதியுபகாரமே இல்லைன்னா அந்த விஷயங்கள் மாறும். அந்த முதலீடு செய்ததுனால உங்களுக்கு பிரதியுபகாரங்கள் கிடைத்து கொண்டு இருக்கும். இப்போ அந்த குரு மாறுறதுனால, குருவினுடைய பார்வை 12ஆம் பாவத்தை பார்க்கறதுனால இது ஒரு நன்மை. அடுத்ததாக குரு பகவான் அவருடைய 9ஆம் பாவ பார்வையினால உங்களோட 2ஆம் பாவத்தை பார்க்குறாருங்க. அந்த தான் மகர ராசிக்கு இன்னொரு பெரிய ப்ளஸ் என்னன்னா, இந்த 2ஆம் பாவத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான், அதாவது 7.5 சனி நடந்துட்டு இருக்கு. இந்த 7.5 சனிங்கிறது திருக்கணித முறைப்படி பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் முடியுது. வாக்கிய முறைப்படி பார்த்தீங்கன்னா அடுத்த வருஷம்தான், அதாவது 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான் சனி பெயர்ச்சி வரப்போகுது. திருநள்ளாறு போன்ற பல சனி பகவானுக்கான க்ஷேத்திரத்தில் கூட இப்போ தான் அனுசரிக்கிறாங்க. அதாவது அடுத்த வருஷம் 2026 மார்ச் மாதம் 3ஆம் தேதி தான். அதனால் அந்த சமயத்தில் தான் சனி பகவான் மாறுறாரு. அது பரவாயில்ல. என்னன்னா அந்த சனி பகவான் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார் இல்லைங்களா, அந்த 7.5 சனி,
இப்போ அந்த குரு பகவான் அந்த 2ஆம் பாவத்தை பார்க்கிறாரு அவருடைய 9ஆம் பாவ பார்வையினால. இதனால உங்களுக்கு ஒரு பெரிய யோகம் ஏற்படுகிறது. இதற்கு குரு சண்டால யோகம் அப்படின்னு பேர். இப்படியான ஒரு யோகம் ஒரு பெரிய நன்மையை தருது. இதை பற்றி தெளிவாக பார்ப்போம். இந்த சமயத்தில் நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு பொருளாதார தேக்க நிலைகள் இருந்து வந்ததுன்னா அது மாறும். ஏன்னா சனி பகவான் உங்களோட ராசிநாதன் தான். இருந்தாலும் கூட அவர் 2ஆம் பாவத்தில் இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதத்தை செய்வார். அந்த தாமத நிலைகள் மாற்றமாகி சுமூகமான முறையிலே பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். அதீதமான நன்மைகளை உங்களுக்கு தரப்போறக்கூடிய அமைப்பில் அந்த குரு பகவானுடைய பார்வை சனியை பார்க்கறதுனால ஏற்படுதுங்க. இது ஒரு பெரிய பிளஸ் அப்படின்னு சொல்லலாம் மகர ராசிக்கு. அடுத்ததாக குரு பகவான் 5ஆம் பார்வையாக அவருடைய 5ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களோட 10ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய ஜீவனஸ்தானத்தை பார்க்குறாரு. ஜீவனஸ்தானம் ஒரு மனிதனுக்கு மிக மிக முக்கியமானது. அதனாலதான் 10ல் ஒரு பாவியாவது இருக்கணும்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு மனிதனுக்கு அன்றாடம் கையிலே காசு கிடைக்க வேண்டும். உத்தியோகம் புருஷ லட்சணம், அஸ்வகா வேகம் அஸ்வலட்சணம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. ஒரு குதிரைன்னா எப்படி பவராக போனால் தானே அது குதிரை, எப்படி ஒரு வண்டின்னா அது ஸ்பீடாக போனால் தானே அது ஒரு வண்டி, இல்லைன்னா நம்ம சைக்கிளில் ஓட்டிகிட்டு போவோம் இல்லையா. இப்போ அதே மாதிரி தான் ஒரு மனிதனுக்கானது உத்தியோகம் அப்படிங்கிறது தான் ஒரு புருஷனுக்கு உண்டான லட்சணம். அப்போது இதில் முக்கியமானது என்னன்னா அந்த ஜீவனஸ்தானம் தான் ஒரு மனிதனுக்கான உத்தியோகத்தை நிர்ணயம் செய்கிறது. அதில் ஏதாவது ஒரு பாவி இருந்தாலும் கூட நன்மையைத்தான் செய்வார். ஏன்னா அவனுக்கு ஒரு உத்தியோகம் கிடைக்கும், அவனுக்கு ஒரு வருமானத்தை எது உறுதி செய்யும். அப்போது அந்த இடத்த குரு பார்க்கறதுனால என்ன விஷயம்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு பொருளாதார ரீதியாக வளர்ச்சிகள், அது மட்டும் இல்லை உங்களுக்கு மன திருப்தியான வேலை கிடைக்கும். ஒரு வேலை செய்கிறீங்க, என்னப்பா அந்த வேலை செய்கிறேன் அப்படின்னு ஒரு அதிருப்தியான சூழ்நிலையிலேயே தான் இருந்துட்டு இருக்கீங்க. இப்போ அந்த குரு பார்க்கறதுனால ஒரு திருப்தியுடனான வேலையை செய்ய போறீங்க. அதனால இந்த மகர ராசிக்காரங்களுக்கு இந்த குரு பகவானினுடைய பார்வையினால பல நன்மைகள் கிடைக்குது. முக்கியமாக அவர் இருக்கக்கூடிய இடம் இப்போ உங்களுக்கு 6ஆம் பாவத்தில் மறைஞ்சு இருக்கார். அதனால உடல் ஆரோக்கியத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். வியாழக்கிழமை தோறும் குரு பகவானுக்கு கொண்டக்கடலையினாலே மாலை சாற்றி அவருக்கு நெய் தீபம் ஏற்றி அர்ச்சனை செய்து பாருங்க, நல்ல பலன் கிடைக்கும். முன்பார்ந்த எங்களுடைய உத்திராடம், திருவோணம், அவிட்டல் ஆகிய நட்சத்திரத்தில் பிறந்த மகர ராசி நேயர்களுக்கு குரு பயிற்சியின் மூலமாக வரராசிக்கு என்ன நன்மை தீமைகள் நடைபெறும் அப்படிங்கிறத பார்க்கும் பொழுது நான் சொல்லலை, இந்த பலன்கள் தான் நடக்குங்கிறது. பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடி வாழ்ந்தவர்கள் சித்தர்கள். அந்த சித்தர்கள் 18 சித்தர்கள். அந்த 18 சித்தர்களில் ஒருவரான புலிப்பாணி சித்தர் அப்படிங்கிறவர் இதெல்லாம் இந்தந்த இடத்துக்கு இந்தந்த கிரகங்கள்லாம் வந்தால் இந்தந்த நன்மை தீமைகள்லாம் நடக்கும் அப்படின்னு தெளிவாக குறிப்பிட்டு போயிருக்கு. முதல்ல பாடல்களாக நூல்களாக இது வைத்து விளக்க முறையும் கொடுத்துருக்கு. அதில் என்ன சொல்லியிருக்காரு, மகர ராசிக்கு இவ்வளோ நாள் 5ஆம் இடத்திலிருந்து நன்மைகள் செய்து கொண்டிருந்த குரு பகவான் இந்த சமயம் 6ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரிணம், ரோகம், சத்ரு, எதிரி, கடன், நோய் அப்படிங்கிற இடத்துக்கு வரார். 2வது 6ஆம் இடத்துல குரு பகவான் மறைஞ்சு போயிடுவார். நன்மைக்கு சற்று குறைவாத்தான் இருக்கு. அப்படி பார்க்கும் பொழுது என்ன பாடல்கள் சொல்லியிருக்க, சக்கிய மாமுனி 6லே 2 காளியின் தலை உண்டதும் மண்டலமும் பிண்டலரும் மகாபலி ஆண்டிருந்தான். மகாபலிக்கு 6ல் குருவேற மண்டன் சிறை கூடம் சென்றான். தொண்டர்களாயிருந்தாலும் தொலைத்துடுவான் குரு, பதியும் பொல்லா குடுந்துன்பம் மெத்தச் செய்வான் அப்படின்னு போட்டுப்பார். என்ன விளக்க முறைன்னு பார்த்தீங்கன்னா, சத்தியபாமினி அப்படிங்கிறவர் 6ஆம் இடத்துக்கு குரு வந்தோம். யார் மகாபாரதத்தில் இருப்பார் சத்தியபாமினி, பெரிய ரிஷி தான். அது விஸ்வாமித்திரர் மாதிரி 6ல் குரு வரும்பொழுது அப்பேற்பட்ட யோகியாக இருந்தாலும் தவறாக கருதக்கிட்டு அவரை காலில் விளக்கு போட்டு சிறையில் வச்சிடறான். அந்த மாதிரி அப்படிங்கிறது பெரியானா இருந்தாலும் குரு 6ல் வரும்போது வச்சு பார்க்க மாட்டார், செஞ்சிருவார். மண்டலமும் விண்டலமும் ஆண்டு வந்தான் மகாபலி சக்கரவர்த்தி. கேள்விப்பட்டிருப்பீங்க. மண்டலம்னா பூலோகம், விண்டலம்னா மேல்லோகம். விண்வெளியும் சரி பூமண்டலமும் சரி, விண்ணுலகத்தையும் மண்ணுலகத்தையும் ஆண்டு வந்த மகாபலி சக்கரவர்த்தி. கேள்விப்பட்டிருப்பீங்க. கேரளாவில சிறப்பாக கொண்டாடுவார் ஓணம் பண்டிகை. மகாபலி சக்கரவர்த்தி சிக்கல் கொண்டாடுறது அது வேற கதை. அப்படி ஆண்டிருந்த இந்த மகாபலி சக்கரவர்த்திக்கு 6ஆம் இடத்துல குரு வரும் பொழுது சிறைக்கூடம், அவனும் சிறை சென்றான். ஏதோ ஒரு பிரச்சனையை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. மற்ற கூட்டுச்சதி பண்ணி அவங்கள குள்ள வச்சாதான். தொண்டர்களாக இருந்தாலும் தொலைத்திடுவான் குரு. தொண்டர்கள்னா அவருடைய ராசிக்காரர்கள். யாரு? தனுசு மீனமாக இருந்தாலும்
அவருடைய நட்சத்திரத்தில் இப்போ புனர்பூசம் விசாகம் பூரட்டாதியில் பிறந்திருந்தாலும் தொலைச்சிருவான் குரு, வச்சு பார்க்க மாட்டான். கொல்லா கொடுந்துன்பம் மெத்த செய்வான், அதிகம் செய்வானோ 6ஆம் இடத்துல குரு வருவது. இப்போ நன்மைகள் அப்படிங்கிறது இங்கே எதிர்பார்க்க முடியாத ஒரு சூழ்நிலையில தான் மகர ராசிக்கு இருக்கு. இவ்வளோ நாளாக 5ஆம் இடத்துல இருந்தார், பல நன்மைகளை கொடுத்தார். இப்போ 6ஆம் இடத்துல இடையூறுகளை ஏற்படுத்துறார். நான் அதனுடைய விளக்க வழியும் கொடுக்குறேன். அது நன்மை தராத இடமாக தான் இருக்கும். இருந்தாலும் சொந்த ஜாதகத்தை பார்த்தால் நம்ம இதிலிருந்து வெளியில் வரலாம். இது விளக்க உரை என்ன போட்டிருக்கார்? எதிரிகளும் பங்காளிகளும் தங்களுக்கு வஞ்சனை செய்வார்கள். நமக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவன் எதிரி, பகையாளி, அதே மாதிரியே பங்காளிகள் நமக்கு மறைமுகமாக வஞ்சனை, செய்வினை, சூழ்ச்சி இதெல்லாம் செய்யக்கூடிய அமைப்பு ஏற்படும். 6ஆம் இடத்துல குரு வரும்போது வியாதி உண்டாகும், புதியதோறும் நோய் உண்டாகும் உடம்புல. பீடைனா தரித்திரம், அந்த மாதிரி தரித்திர பீடை அப்படிங்கிறது உண்டாகும். வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படும். வீட்டில் யாரோ ஒருத்தர் கூட சண்டை அடிச்சுக்கிறோம், எப்போ கேளு சண்டைப்பா அந்த வீட்டில் அப்படிலாம் சொன்னாங்கல்ல. இந்த மாதிரி வீட்டில் அடிக்கடி சண்டை ஏற்படும். பந்துக்களுடன் வீண் விவாதம், வாக்குவாதம், சண்டை. சொந்த பந்தத்துக்கு கூட சண்டை போட்டுக்கிறது, வீண் வாக்குவாதம், வாடா ராணா நீயன் பார்த்தெல்லாம் அடித்தடி சண்டை, ரகலை, இதெல்லாம் நடாது. எந்த முயற்சியும் பயன் தராது, எந்த முயற்சியும் வெற்றியை கொடுக்கக்கூடிய அமைப்புங்கிறது இல்லை. குரு பயிற்சியின் மூலம் இதெல்லாம் நடக்க போகுது. நீ எதை செஞ்சாலும் அதை வீண் விரைவு, மிளக்க நீர் அப்படின்னு சொல்லுவாங்க. வேண்டாத தேவையில்லாத பயமெல்லாம் மனசுக்குள்ள ஏற்படும். வேண்டாத பயம் உண்டாகும். மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுவார்கள். நல்லபடியாக இருந்திருப்போம், நாமளா இப்படி ஆகிட்டோம், நாமளே வேதனைப்படுவோம். மிகவும் கேவலமான நிலைக்கு தள்ளப்படுறது. எதிரி, நோய், கடன் அதிகரிக்கும். ரணரோக சத்ருஸ்தானம் 6ஆம் இடத்துக்கு வராது. எதிரி உண்டாவார்கள், கடன் தொல்லைகள் அதிகரிக்கும், நோய் மிகுதி ஏற்படும், மருத்துவ செலவு அதிகரிக்கும், வழக்கு ஏற்படும். நம்ம மேலே தேவையில்லாத வழக்கு, கோர்ட்டு கேஸ், நீதிமன்ற பிரச்சனைகள், சட்ட ரீதியான பிரச்சனைகள் இதெல்லாம் சந்திக்க வேண்டிய அமைப்புங்கிறது ஏற்படும். உத்தியோகம் கைவிட்டு போகும். நான் பார்த்து வந்த வேலை வேற ஒருத்தனை புகுத்துருவேன், சார் ஆள் மாற்றிட்டாங்க, நீங்கள் பார்த்துருங்க வேற ஐடியா, வேலை பறிபோ. மனம் வாட்டி வதைக்கு மனக்கவலை, எப்போ கேள்வி ரோன்னு நினச்சின்னு மனக்கவலைப்பட்டுட்டே இருக்கக்கூடிய ஒரு காலம் போட்டுருக்கு. எச்சரிக்கையாக இல்லாவிட்டால் வீட்டை விட்டு வெளியேற வேண்டிய நோய் அப்படிங்கிறது உண்டா. எச்சரிக்கையாக எதுலேயும் கவனமாக இல்லைன்னா நம்ம வீட்டை விட்டு வெளியே துரத்தப்பட்டுருவோம். அரசாங்கத்திலேயும் பகை ஏற்படும், மிக மிக துன்பம் அப்படிங்கிறது தான் போட்டிருக்கு. குறிப்பாக பார்த்தோம்னா தொழிற்சாலைகள், ஒரு ஃபேக்ட்ரி, ஃபவுண்ட்ரி, இண்டஸ்ட்ரீஸ், ஆயில் மில், பெட்ரோல் பங்க், லெதர் ஒர்க், தோல் சம்மந்தமான தொழில், லேத், வெல்டிங், இரும்பு சம்மந்தமான தொழில், ஆட்டோமொபைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணுறவங்க, வாகனத்துறையில் பண்ணுறவங்க, டூரிஸ்ட் ட்ராவல்ஸ் வச்சிருக்கிறவங்க, இரும்புத்துறை, இரும்பு சம்மந்தமான தொழில் பண்ணுறவங்கலாம் கொஞ்சம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டிய ஒரு காலம். இந்த குரு பயிற்சி மகர ராசிக்கு நன்மை கொடுக்கலாம். மகர ராசிக்காரங்களுக்கான குரு பயிற்சி பலன்கள் 2025 எப்படி இருக்குன்னு சொல்லி பார்ப்போங்க. மகர ராசியை பொறுத்த வரைக்கும் ராசி அதிபதி சனி பகவானுங்க. இந்த மகர ராசிக்காரங்க கடினமான உழைப்பாளிகள்ங்க. இந்நேரமும் உழைச்சுக்கிட்டே இருக்கக்கூடிய தன்மை, தான் குடும்பத்துக்காக எல்லா விதமான தியாகங்களையும் செய்யக்கூடிய தியாகிகள் அப்படின்னே இந்த மகர ராசிக்காரங்களை சொல்லலாங்க. இவ்வளவு சிறப்பான இந்த மகர ராசிக்காரங்களுக்கு குரு பகவான் இவ்வளவு நாள் 5ஆம் இடத்திலிருந்து ஓரளவு நன்மைகளை செஞ்சுட்டு இருந்தாருங்க. தற்பொழுது 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடமான மிதுனத்துக்கு போறாருங்க. குரு பகவான் 6ஆம் இடத்துக்கு போயிட்டாரே, 12ஆம் அதிபதி 6ஆம் இடத்துல போயிருக்காருங்க. பெருசா ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவங்களை பொறுத்த வரைக்கும் வேலை இல்லாதவங்களுக்கு வேலை கிடைக்கிறதுங்க. ரொம்ப நாளா ஒரு நல்ல வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கலையா, கட்டாயம் இப்போ உங்களுக்கு உத்தியோகம் கிடைக்குங்க. அதே மாதிரிங்க ஒரு சின்ன வேலையில தாங்க இருக்கேன், ஏன் படிப்புக்கு தகுந்த மாதிரி வேலை கிடைக்கல, அது கிடைக்குமா, கட்டாயம் இப்போ அதுவும் உங்களுக்கு கிடைக்கும். தேவையில்லாம கோர்ட்டு கேஸ் வம்புகளுக்கு நனைஞ்சுக்கிட்டே இருக்கேங்க, அதனால என் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமே இருக்க மாட்டேங்குது. இந்த கோர்ட்டு கேஸ் அலையறதுக்காகவே புதுசா ஒரு தொழில் பண்ணலான்னாலும் அதுக்கான நேரனால ஒதுக்க முடியல, ஒரு வேலைக்கு போலான்னாலும் அடிக்கடி லீவ் தர மாட்டேங்கிறாங்கன்னு வேலைக்கும் போக முடியல அப்படின்னு கவலைப்பட்டுட்டு இருக்கீங்களா? உங்களுக்கு அந்த கோர்ட்டு கேஸ் இப்ப உங்களுக்கு சாதகமாக முடியும். உங்க மாமாவுக்கும் உங்களுக்கும் ஏதாவது மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தாலும் அந்த மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இந்த சமயத்துல உங்களுக்கு குருவால தீரக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்புங்க. அதே மாதிரிங்க மிதுனம் அப்படிங்கிறது காற்று ராசிங்க. வெளிநாடு போகணும்னு நினைச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாடு போகக்கூடிய யோகங்க. மிதுனம் புதனோட வீடு. புதன் ஐடி சம்பந்தப்பட்ட துறையை சொல்லக்கூடிய இடங்க, எழுத்துத்துறை, மீடியா துறையை சொல்லக்கூடிய இடம். அப்ப எழுத்துத்துறையில இருக்கிறவங்களுக்கு, மீடியா துறையில இருக்கிறவங்களுக்கு, ஐடில இருந்துட்டு நான் வெளிநாடு போகணும் காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாம் இப்ப அற்புதமான ஒரு காலகட்டமா இருக்குங்க. இந்த அதே மாதிரி உத்தியோக ரீதியா வெளிநாடு போகணும்னாலும் உங்களுக்கு வெளிநாடு போகக்கூடிய யோகம் சூப்பரா இருக்கு.
பயன்படுத்திக்கோங்க, மிஸ் பண்ணிடாதீங்க. அடுத்து 6ஆம் இடத்திலிருந்து குரு பகவான் 5, 7, 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 10ஆம் இடமான தொழில் ஸ்தானம், 12ஆம் இடமான விரயஸ்தானம், 2ஆம் இடமான குடும்ப ஸ்தானத்தை பார்க்குறாருங்க. இது ரொம்பவே அற்புதமான அமைப்பு. குறிப்பா 5ஆம் பார்வையா 10ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 10ஆம் இடத்தை குரு பார்க்குறனாலுங்க, குரு பார்க்குற இடம் விருத்தி ஆகும் அப்படிங்கிறது ஒரு நம்பிக்கைங்க. அப்ப உங்களுக்கு தொழில் மூலியமாக உங்களுக்கு நன்மை. இப்ப நான் ஒரு வேலை செஞ்சுட்டு இருக்கேங்க, பிளஸ் நான் வந்துட்டு இப்ப கூடவே ஒரு பிசினஸும் ஆரம்பிக்கலாமா அப்படின்னா தாராளமா ஆரம்பிக்கலாங்க. உங்க ஜாதக ரீதியா தொழில் ஸ்தானம் நல்லா இருக்கிற பட்சத்துல கம்பல்சரி இப்ப செய்யறதுக்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நல்லா இருக்கும். இப்ப உங்க சிந்தனையே பாருங்க, தொழில் சம்பந்தமா இன்னும் எப்படிலாம் நம்ம தொழிலை விரிவாக்கம் பண்ணலாம், இல்ல ஒரு பிசினஸ் பார்ட்னர் நமக்கு கிடைப்பாங்களா, கிடைச்சா என்ன பண்ணலாம், இந்த மாதிரியான ஒரு தொழிலை பத்தின சிந்தனைகள் தான் உங்களுக்கு அதிகமாகும். அந்த சிந்தனையை வச்சு தொழில ஒரு நல்ல முன்னேற்றத்தை வந்து பார்ப்பீங்க. 10ஆம் இடம்ங்கிறது அரசாங்க உத்தியோகத்தை சொல்லக்கூடிய இடங்க. அரசாங்க உத்தியோகத்துக்காக காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். குறிப்பா குருனா டீச்சருங்க. டீச்சர் எக்ஸாமுக்காக இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ டெட்டு டிஆர்பி எல்லாம் வரப்போகுது. அதில் வந்து நான் ஜெயிக்க முடியுமா, அதில் எனக்கு வேலை கிடைக்குமான்னு நீங்கள் கேட்டிங்கன்னா, இந்த மகராசிக்காரங்க உங்களோட கடின உழைப்பின் மூலியமாக உங்களுக்கு அரசாங்க உத்தியோகமும் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அதனால பேங்கிங் செக்டார்ல நான் வேலை கிடைக்கணும் கட்டாயம், அதுவும் உங்களுக்கு ரொம்பவே சாதகமாக இருக்குங்க. அதே மாதிரி மாமியாருக்கும் எனக்கும் சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டே இருக்குங்க அப்படின்னா, அதுவும் குருவோட அருளால இப்போ அவங்க உங்களை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் 2 பேரும் சந்தோஷமா ஒரு ஐடியல் மாமியார் மருமகளா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. ஒரு சில பெண்களுக்கு கர்ப்பப்பை சம்பந்தப்பட்டு ஏதாவது பிரச்சனைகள் இருந்துச்சுன்னா அது இப்ப சரியாகுங்க. சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருந்தாலும் இப்ப சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்கு. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்து 7ஆம் பார்வையா 12ஆம் இடமான விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கிறார். அப்ப குரு பார்க்கிற இடம் விருத்தியாகும் சொன்னா, அப்ப நிறைய சுப விரய செலவுகள் பண்ண போறீங்க. குடும்பத்துக்காக நிறைய வந்து சொத்துக்கள் வாங்கக்கூடிய ஒரு யோகம் நல்லா இருக்கு. குடும்பத்துக்கு தேவையான பொருட்கள் வாங்கி தருவீங்க. வந்து டிவி வேணும், ரொம்ப நாளா அவங்க அப்பா கேட்டுட்டு இருப்பாரு, அவங்களுக்கு ஒரு டிவி வாங்கி கொடுப்பீங்க. அவங்க பையன் படிக்கிறதுக்காக ஒரு லேப்டாப் கேட்டிருப்பார், அது வாங்கி தருவீங்க. இல்ல வளர்ந்த குழந்தைகளாக இருந்தாங்கன்னா அவங்களுக்கு திருமணம் பண்ணணும் அப்படின்னா அதுக்கான சுபவிரய செலவுகள் பண்ணுவீங்க. இந்த மாதிரி நிறைய சுபவிரய செலவுகள் பண்ணக்கூடிய ஒரு யோகம். அதே மாதிரி 12ஆம் இடம் அப்படிங்கிறதுங்க வெளிநாட்டை வந்து குறிக்கக்கூடிய இடங்க. அப்ப வெளிநாடு போகணும்னு காத்துட்டு இருக்கிறவங்களுக்கு இப்ப வெளிநாடு போகக்கூடிய ஒரு நல்ல ஒரு யோகம் வந்து ரொம்பவே சூப்பரா இருக்கு. ஒரு சிலருக்கு பாத்தீங்கன்னா தொடையில சின்ன சின்ன அலர்ஜிகள் இருக்குங்க, பாதம் வலிச்சுக்கிட்டே இருக்குங்க, என்ன ரீசனே தெரியல, செக் பண்ணா ஒண்ணும் இல்லைங்கிறாங்க அப்படின்னா அந்த பிரச்சனையும் பாதம் வலி கால் வலி எல்லாம் இப்ப உங்களை குணமாகறதுக்கான காலகட்டம் ரொம்பவே நல்லா இருக்குங்க. அடுத்து 6ஆம் இடத்துல இருந்து 9ஆம் பார்வையா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடமான தனம் குடும்பம் பணவரவு ஸ்தானத்தை வந்து பாக்குதுங்க. அப்ப கட்டாயம் உங்களுக்கு பணவரவு நல்லா இருக்கும். எந்த விதங்கள்ல பணவரவு நல்லா இருக்கும்? 10ஆம் இடத்தை பாக்குறாரு, தொழில் மூலியமாக பணவரவு நல்லா இருக்கும். பிளஸ் 6ஆம் இடத்துல இருந்து 2ஆம் இடத்தை பாக்குறாரு. ஒரு லோனுக்காக நான் காத்துட்டு இருக்கேன், 6ங்கிறது லோனு, 2னா வரவு. அப்ப லோன் மூலியமாக உங்களுக்கு பணவரவுங்கிறது கட்டாயம் கிடைக்கும். அந்த பணத்தை வச்சு தொழிலை விரிவாக்கம் பண்ணுவீங்க. அந்த விரிவாக்கத்தின் மூலியமாக உங்களுக்கு பணவரவு. அதே மாதிரி ரொம்ப நாளா பல்லு பிரச்சனை வந்துட்டே இருக்குங்க, காதுல பிரச்சனை, ஏதாவது ஒரு பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு, த்ரோட்ல அடிக்கடி இன்ஃபெக்ஷன் ஆயிட்டு இருக்கு. இதெல்லாம் இந்த சமயத்துல உங்களுக்கு சரியாகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்பவே நல்லா இருக்குங்க. கொடுத்த வாக்கை காப்பாற்றவே முடியல. மகர ராசிக்காரங்க வாக்கு கொடுக்க மாட்டாங்க, கொடுத்த வாக்கை காப்பாற்றே ஆகணும்னு ஒத்த காலில் நிற்பாங்க. ஆனா அந்த வாக்கை காப்பாற்ற முடியலையேன்னு ஒரு கவலை உங்களுக்கு இருக்குங்க. இந்த சமயத்துல அந்த வாக்கை காப்பாற்றக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு இருக்குங்க. உங்களோட பேர் புகழ் எல்லாம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டங்க. உங்களை பொறுத்த வரைக்கும் 6ல குரு உங்களுக்கு உத்தியோகத்தை தொழில பிளஸ் நல்ல குடும்பத்துல ஒரு சுபவிரியத்தை கொடுத்து ஒரு சந்தோஷத்தை குடும்பத்தோட சந்தோஷமா குதூகலமா இருக்கக்கூடிய அமைப்பை பணவரவை தாராளமா கட்டாயம் குரு பகவான் கொடுப்பார். இன்னும் இந்த 1 வருட காலத்தை உங்களுக்கு சாதகமா மாத்திக்கணும்னா ஆலங்குடியில இருக்கக்கூடிய குரு பகவான் கோயிலுக்கு ஒரு தடவை போயிட்டு வாங்க. படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவியை பண்ண உங்களுக்கு இந்த 1 வருட காலம் வாழ்க்கையில ஒரு முன்னேற்றமான ஒரு பாதையை உங்களுக்கு காட்டும். மகர ராசி மகர லக்னத்திற்கான பலன்களை காணவிருக்கிறோம். இந்த குரு பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க இருக்குன்னு பார்க்கும்பொழுது 7.5 சனியிலிருந்து விடுபட்டதே அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ரிலீஃபு. 6ல் குரு ஊரில் பகையாமா அதெல்லாம் ஒன்றும் கிடையாது. 3, 12க்குரியவர் 6க்கு போறாரு.
அந்த ஒரு வீக்கானவர் கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோகம், அவ்வளோதான் மேட்ரு. அவர் அங்கே 6லேருந்து என்னெல்லாம் பார்ப்பாரு, 10, 12, 2 பார்க்குறாரு. அருமையான இடங்கள் அப்படின்னு வந்து சொல்லலாம். தொழிலில் இது வரைக்கும் நிறைய பிரச்சனை, தொழிலுக்கே வந்து போக வேணாம்னு நினச்சேன், தொழில் அவசரப்பட்டு எழுதி கொடுத்துட்டேன், 7.5 சனில் விட்டு இருப்போம் இல்லையா, எனக்கும் என் மேனேஜருக்கும் ஒத்து வரல, என் மேலதிகாரிக்கும் ஒத்து வரல, இல்லை தொழிலை முதலே போட்டு நான் இருக்கிற இடமே தெரிலன்னு ஒன்றுமே இல்லாமல் போனவங்க கூட இப்போ ஃபஸ்ட்லேருந்து ஸ்டார்டிங் பண்ணால் மிகப்பெரிய தொழில் முனைவோராக வந்துடுவீங்க. இப்போ ஆரம்பிக்கிற தொழில் உங்கள் வம்சாவளியே வந்து மிகப்பெரிய ஒரு பூம் பார்க்குற அளவுக்கு ரொம்ப அருமையாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். விரயம் சுப விரயங்களாகவே இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. தொழிலை விரிவுபடுத்துவது, தொழிலுக்கான ஒரு லோன் வங்கிகளில் கிடைப்பது, இதெல்லாம் ரொம்ப அருமையாகவே இருக்கும். மாற்றங்கள் ஏற்றங்கள் இதெல்லாம் ரொம்ப சிறப்பாகவே செய்து கொள்ளலாம். நீண்ட தூர ஆன்மீக பயணங்கள், அதே போல் நீண்ட தூர தல யாத்திரைகள் வயதானவர்கள் தாராளமாக செய்து கொள்ளலாம். தொழிலில் எங்களுக்கான ஒரு அங்கீகாரம், பேர் புகழ் பதவி, தொழிலை விரிவுபடுத்துவது, உங்கள் விசிட்டிங் கார்டு ரொம்ப அழகாக நீட்டுவது, ஏன்னா அது பின்னாடி வந்து நிறைய ஒரு பட்டம் பதவி பேர் புகழ் இதெல்லாம் போட்டுக்குது. உங்கள் தொழிலில் உங்களுடைய தனித்திறமை இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக வெளிப்படும் அப்படின்னு வந்து சொல்லலாம். ஏன்னா சனியானவரும் உங்களுடைய 3ஆம் இடத்துக்கு தான் போய் உட்கார போகிறார். முயற்சிகளை மட்டும் நீங்கள் வந்து சோர்வில்லாமல் போடுங்க. உங்கள் உழைக்கக்கூடிய அந்த உழைப்புக்கு மிக அருமையான பலன்களை வந்து இந்த காலகட்டம் வந்து மிக சிறப்பாக பெற்றுக்கொள்வீர்கள் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மகர ராசிக்கு இந்த காலகட்டம் வந்து ஒரு நீண்ட நாட்களாக வந்து ஒரு உடல் உபாதையாக இருக்கும், அவனோட ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்கிறோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்போ அதுலேருந்து வெளிவரக்கூடியது, ஒரு நல்ல மருத்துவம் கிடைக்கும்னு சொல்லலாம். கடன்கள் தீரும். ஒரு இடத்துல கடன் வாங்கி மற்ற இடத்துல இருக்க ஒரு 4 இடத்துல கடன் வாங்கியிருப்பீங்க, ஒரே இடமா வாங்கி நீங்கள் அதை வந்து தீர்ப்பது. ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம்லாம் இருந்தால் மாணவர்கள் அதை ஜெயிப்பது, ஒரு அரசுத்துறை தேர்வாக இருக்கட்டும், ஒரு நுழைவுத் தேர்வாக இருக்கட்டும், இல்லை ஒரு தொழிலையே வந்து உங்களுக்கான ஒரு ப்ரமோஷன்ஸ்லாம் நல்லா கிடைப்பது, அதனால் ஒரு வெளியூர் பயணம் ஏற்படுவது, ஒரு உல்லாச பயணம், ஒரு ஆன்மீக பயணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி, இல்லை குடும்பத்தோடு வந்து ஒரு மாற்றங்கள், ஊர் மாற்றம், இடமாற்றம், வேலை மாற்றம், இதெல்லாம் வந்து ரொம்ப சிறப்பாக ஏற்படும் இந்த காலகட்டம் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரத்திற்கு நல்ல தன வருவாய், இது வரைக்கும் பொருளாதார பற்றாக்குறை இருந்தது அப்படின்னவங்களுக்குலாம் இப்போ நல்ல தன வருவாய் கிடைக்கும். 2ஆம் இடத்தை பார்க்குறாரு, குடும்பத்தில் ஒரு உறுப்பினர் வருகை, திருமணம் கண்டிப்பாக நடக்கும். 6ல் குரு மறைஞ்சாலும் திருமணம் இந்த காலகட்டம் நிச்சயம் உங்களுக்கு உண்டு. அதே போல் புத்திரம், ஏன்னா 2ஆம் இடத்தை பார்த்துருச்சு. இப்போ 10ஆம் இடம் கர்மஸ்தானம், குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்கிறோம், வைத்தியம் செஞ்சுருந்தோம் அப்படின்றவங்களுக்குலாம் இப்பொழுது குழந்தை பாக்கியம் நிச்சயம் உண்டு. தாமத திருமணம், குழந்தை பாக்கியம் இருக்கிறவர்களுக்கெல்லாம் இந்த காலகட்டம் கிடைச்சிடும். நிறைய வந்து வழக்கு சார்ந்த பிரச்சனைகள்லாம் இருந்தவங்களுக்கு இந்த காலகட்டம் தீர்வது. ஏன்னா உழைப்புக்காக ஒரு நீண்ட தூரம் பயணங்கள் இருக்கும், அந்த பயணங்களும் உங்களுக்கு லாபத்தை மட்டுமே தரும் அப்படின்னு வந்து சொல்லலாம். மகரம் சிகரத்தை தொட வேண்டிய காலம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெளிநாட்டு பயணம், வெளியூரில் ஒரு சொத்து வாங்குவது, இதெல்லாமே ரொம்ப சிறப்பாக இருக்குது. சர்வீஸ் நிறைய எவ்வளோக்கு எவ்வளோ வந்து நீங்கள் பிறருக்காக வந்து உங்களுடைய அறிவையும் உங்களுடைய உழைப்பையும், உங்கள்கிட்ட பைசா இருந்தால் அதையும் தானம் பண்ணலாம். பண்ணும்பொழுது உங்களுக்கு மிகப்பெரிய வந்து ஒரு பொருளாதார வருவாயும் ஒரு தொழில் முன்னேற்றமும் வாழ்க்கையில் அடுத்த கட்ட நகர்வும் மிக சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம். குருவானவர் உங்களுக்கு வந்து 6ஆம் இடத்துக்கு போகிறதுனால உங்களுக்கு வந்து மறைஞ்சிடுறாரு, எங்களுக்கு வந்து பகையாயிடுமா அப்படின்ற சூழலை தாண்டி சிறப்பாக தொழில், திருமணம், வேலைவாய்ப்பு, ஒரு பொருளாதார வரவு, ஒரு லோன்லேயாவது கடன் வாங்கி ஒரு தொழிலை டெவலப் பண்ணுவது, இதெல்லாம் சிறப்பாக இருக்கும். அது வந்து விரயமாகாது, உங்களுக்கு நல்ல பலன்களை தரும். சிறப்பான தொழில் மாற்றங்கள் இதெல்லாமே அருமையாகவே மகரத்திற்கு இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். மகரம் இந்த காலகட்டம் வந்து நிறைய ஒரு ட்ரஸ்ட்டு ஈடுபாடு வச்சுக்கோங்க. ஒரு ட்ரஸ்ட்டு அமைத்து அதன் மூலியமாக நிறைய பேருக்கு வந்து ஒரு உதவி, ஒரு மருத்துவ உதவியோ, இல்லை வந்து அவங்க அடிமட்டத்தில் இருக்காங்க இல்லையா, அந்த துப்புரவு பணியாளர்கள், தூய்மை பணியாளர்கள், அவங்களுக்கு இயன்ற உதவிகளை வந்து நீங்கள் தாராளமாக செய்யும்போது உங்களுடைய வருமானம் வந்து மிக சிறப்பாக உயர்வதை வந்து நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம். உங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், ஒரு உதவி அப்படின்னா ஓடோடி வந்து செய்வதற்கும் இப்போ வந்து பக்கத்துலேயே வந்து ஆட்கள் வந்து நிற்பாங்க அப்படின்னு வந்து சொல்லலாம். பிரச்சனைகளுக்கு தீர்வு நிச்சயமாக அந்த காலகட்டம் உண்டு. நிறைய தைரியம், தன்னம்பிக்கையோடு களம் இறங்கி செயல்படுவீர்கள். அடித்து ஆடக்கூடிய நேரம் அப்படின்னு வந்து சொல்லியாச்சு. மகரம் இந்த காலகட்டம் வந்து அருமையான புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரும். முயற்சிகள் கைகூடும். திறமையாக செயல்பட்டு உங்களுக்கு இருக்கக்கூடிய அனைத்து விதமான பிரச்சனைகளையும் தீர்த்து வாழ்வில் அடுத்த கட்ட நகர்வை நோக்கி சிறப்பாக செல்லலாம் சொல்லியாச்சு. மகர ராசிக்கு இது வரைக்கும் வந்து கணவன் மனைவிலாம் பிரிஞ்சிருக்கிறோம் ஒரு தொழில் விஷயமா அப்படின்றவங்களுக்குலாம் இப்போல்லாம் நல்லா வந்து ஒரு
மாற்றங்கள் கிடைக்கும். கணவன் இருக்கிற ஊருக்கே மனைவி போகிறது, மனைவி இருக்கிற ஊருக்கே கணவன் போகிறது அப்படின்றதெல்லாம் இந்த தொழிலில் ஏற்படுத்தியிருக்கும். தொழிலில் வந்து அருமையான முன்னேற்றங்கள் நான் சொன்ன மாதிரி தான். அது பிஸ்னஸாக இருந்தாலும், வியாபாரமாக இருந்தாலும், இல்லை ஒரு உற்பத்தியாக இருந்தாலும், ஒரு விவசாயமாக இருந்தாலும், இப்போ அதிகப்படியான முன்னேற்றங்களை வந்து மகரம் கண்கூடாகவே காணும். இந்த பலன்கள்லாம் கோள்களின் கோச்சார் நகர் வைத்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த குரு உங்களுக்கு வந்து பொருளாதாரத்தை கொடுக்க போகிறாரா, இல்லை குழந்தை பாக்கியம் திருமணத்திற்காக செயல்பட போகிறாரா என்பதெல்லாம் உங்கள் சுயஜாதகத்தை ஆய்வு செய்வதன் மூலம் நம்ம தெளிவாக அறிந்து கொள்ளலாம். இந்த 12ஆம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சுப விரயங்கள் இந்த காலகட்டம் நிறைய நடைபெறும். வேறு வீடு கட்டி பாதியிலே நின்று கிரகப்பிரவேசம் ஆகாதது, அதே போல் ஒரு வண்டி வாகனங்கள் வந்து ஒரு நல்ல ஒரு பிராண்டட் ஐட்டம்ஸாக வாங்குவது, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான். ஒரு உங்களுக்காக எதிர்கால வாழ்க்கைக்கு ஒரு ஃபிக்ஸட் போட்டுக்கொள்வது, செலவுகளை மட்டும் திட்டமிட்டு கொள்ளுங்க. உங்களுக்கான சேமிப்பும் உங்களுக்கான ஒரு எதிர்காலத்திற்கான ஒரு நல்ல திட்டங்களும் தீட்டி சிறப்பாக வாழ்க்கையை முன்னெடுத்து செல்வதில் இந்த குரு உங்களுக்கு சிறப்பாக கை கொடுப்பார். மகர ராசி லக்னக்கார அன்பர்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன்.